மச்சான் அந்த வீடியோ பாரு. மேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. நார்மல் பீப்பிள் கிடையாது. நம்ம இன்ஃப்ளூயன்சர் யூசர். அவன் சொல்றது கரெக்ட் தான்டா. அவங்க என்ன நம்மள மாதிரி சாதாரண ஆளா? என்ன பேட்டு இருக்க வாசியா இப்படித்தான். இப்பெல்லாம் நிறைய பேர் தனக்கு என்ன வேலை இருக்குன்றதெல்லாம் யோசிக்கிறதே இல்ல. அவங்க என்னதான் ஈவெண்ட்டுக்கு வரது, ஏதோ உலகத்துல யாருமே பார்க்காத ஒரு வேலையை பார்த்துட்டு கரெக்டா 6 மணி நேரம் லேட்டா வந்திருக்காங்கன்னா அவங்க எப்படியாப்பட்ட ஆளா இருப்பாங்க? நார்மல் பீப்பிள் கிடையாது. அதெல்லாம் நார்மல் பீப்புள் இல்ல. மக்கள் பார்த்து வளர்த்தவில்லைன்னா இங்க யாருமே வளர்ந்துருக்க போறது இல்ல. நிறைய வளர்ந்தவங்களே சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ம அஜித் சாரே சொல்லியிருக்கிறாரு. நிறைய ஃபேன்ஸ் நேர்ல வந்திருக்காங்க. ஃபீலிங் வெரி எமோஷனல். ஃபேமிலியை பார்க்க, குடும்பத்தை பார்க்க, வேஸ்ட் டைம். இந்த மாதிரி வளர்றவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு வளர்ந்துட்டு தான் போயிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம முக்கியமான வேலையெல்லாம் விட்டு போய் அங்க உட்காரணுமான்னு நம்ம தான் யோசிக்கணும். லீவ் தர மாட்டேன்னாங்க. வேலை விட்டு தூக்கிடுவோம். பரவாயில்ல, தூக்கிட்டு போடா, நான் போறேன்னு சொல்லிட்டு நான் மட்டும் வந்துட்டேன். நம்ம 100 நாள் நான் லீவ் போடுறேன் சார். எப்பவுமே காலையில பாட்டு போறதுக்கு முன்னாடி எஞ்சி தூங்குற வரைக்கும் நான் பாக்குறாரு. வருஷம் லீவ் போட்டு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. நார்மல் பீப்பிள் கிடையாது. இவ்ளோ சொல்றல, அப்புறம் ஏன்டா இவ்ளோ பேர் போய் அவங்களுக்காக வெயிட் பண்றாங்க? 2 விஷயங்கள் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட்.